அலுவலகத்தில் இருந்து திரும்பி வந்த அமன் தனது டையை தளர்த்தி கொண்டே சோபாவில் அமர்ந்தபோது அவனது செல்போன் ஒலித்தது. திரையில் அந்த பெயர் இருந்தது, இலக்கியா. தனது நினைவுகளில் இருந்து கூட சுரண்டி அழித்துவிட நினைத்த பெயர் அது. எந்த முகத்தை பார்க்கக்கூடாது என்று சத்தியம் செய்துவிட்டு இந்த நகரத்திற்கு வந்தானோ அதே முகம். ஒரு கணம் அவனது மூச்சு நின்று விட்டது. அமன் ஆத்திரத்தில் சிவப்பு நிற பட்டனை அழுத்தி அழைப்பை துண்டித்தான். ஒரு நீண்ட மூச்சை இழுத்துவிட்டு தன்னை அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் மீண்டும் போன் ஒலித்தது. அதே பெயர். இந்த முறை அவனது பொறுமை எல்லை கடந்தது. அவன் போனை எடுத்து கோபமாக, என்ன விஷயம், ஏன் போன் செய்கிறாய் என்று கேட்டான். மறுபுறம் இலக்கியாவின் குரல் கேட்டது. அமன், நான் உங்களை சந்திக்க வேண்டும். அமனின் வாயிலிருந்து ஒரு கசப்பான சிரிப்பு வெளிப்பட்டது. சந்திக்க வேண்டுமா? உனக்கு தெரியுமா நாம் யார் என்று? நமக்கு விவாகரத்து ஆகிவிட்டது. இனி நமக்கிடையே எந்த உறவும் இல்லை. எனக்கு எல்லாம் நினைவிருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒரு முறை சென்னைக்கு வாருங்கள், என் வீட்டிற்கு என்றாள் இலக்கியா. நான் ஏன் வர வேண்டும்? அமன் கோபமாக கேட்டான். நீ கொடுத்த காயங்கள் ஆற எனக்கு பல மாதங்கள் ஆனது. இப்போது நீ மீண்டும்? இலக்கியா அவன் பேசுவதை தடுத்து, நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன் அமன். காட்ட விரும்புகிறாயா? அவன் திடுக்கிட்டான். பிறகு கடுமையான குரலில், பார் இலக்கியா, எதுவாக இருந்தாலும் போனில் சொல் என்றான். ஆனால் இலக்கியா பதில் சொல்லாமல் போனை துண்டித்து விட்டாள். இரவு முழுவதும் அமன் தூக்கமில்லாமல் தவித்தான். ஒரு பக்கம் மனம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று சொன்னது. மறுபுறம் இதயம் கடைசியாக ஒரு முறை போய் பார்த்து விடுவோம், அப்படி என்னதான் விஷயம் என்று தூண்டியது. காலை எழுந்த உடனேயே அமன் ஒரு முடிவெடுத்தான். எதுவாக இருந்தாலும் சரி, அவள் காட்ட நினைப்பது என்னவென்று ஒரு முறை நேரில் போய் பார்த்து விடுவது என தீர்மானித்தான். அவன் அலுவலகத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்னைக்கு விமான டிக்கெட் முன்பதிவு செய்தான். விமானத்தின் ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அவனது மனம் மீண்டும் மீண்டும் அந்த 4 வருட இல்லற வாழ்க்கையை பற்றியே நினைத்து பார்த்தது. அந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் இலக்கியாவின் வாசம் வீசும். அமன் இரவு தாமதமாக வேலை முடிந்து திரும்பும்போது இலக்கியா பால்கனியில் அவனுக்காக காத்திருப்பாள். அந்த சின்ன சின்ன பேச்சுக்கள், ஒருவருக்கொருவர் காட்டிய அக்கறை, எல்லாமே எவ்வளவு அழகாக, எவ்வளவு உண்மையாக இருந்தது. பிறகு எங்கேதான் தவறு நடந்தது என்று தனக்குள்ளேயே கேள்வி கேட்டு கொண்டான். உண்மையில் இலக்கியாவின் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போன பிறகுதான் எல்லாம் மாறத் தொடங்கியது. இலக்கியாவுக்கு சகோதரர்கள் யாரும் இல்லை. ஆரம்பத்தில் அமன் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல அவனுக்கு இதில் எரிச்சல் ஏற்படத் தொடங்கியது. இலக்கியா அருகில் இல்லாதது அவனுக்கு குறையாக தெரிந்தது. அவனது கோபமும் ஆதங்கமும் போனில் வெளிப்படத் தொடங்கியது. எவ்வளவு காலம் அங்கேயே இருப்பாய்? இங்கேயும் உனக்கு ஒரு வீடு இருக்கிறது, உனக்கான பொறுப்புகள் இருக்கின்றன என்பான் அமன். அம்மாவின் நிலைமை சரியில்லை அமன், கொஞ்சம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்பாள் இலக்கியா. அவள் குரலில் ஒரு தவிப்பு இருக்கும். ஆனால் அமன் அவளது நிலையை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. அமனின் பிடிவாதத்தினால் அவள் திரும்பி வந்தாள். ஆனால் அம்மாவின் நிலைமை இன்னும் அப்படியேதான் இருந்தது. இலக்கியா தன் அம்மாவை தன்னுடன் அழைத்து வந்து வைத்து கொள்ளலாம் என்று சொன்னபோது அமன் அதை தட்டி கழித்து மழுப்பினான். அந்த சமயத்தில்தான் அவள் ரவியிடம் உதவி கேட்கலாம் என்று நினைத்தாள். ரவி இலக்கியாவின் உடன்பிறவா சகோதரன். அவன் அவளது அதே பகுதியில்தான் வசித்து வந்தான். அம்மாவின் மருந்துகள் முதல் டாக்டரை பார்ப்பது வரை ரவி ஒவ்வொரு விஷயத்திலும் அவளுக்கு உதவி கொண்டிருந்தான். இலக்கியா அடிக்கடி அவனுக்கு ஃபோன் செய்வாள். இங்கிருந்துதான் அமனின் மனதில் சந்தேக புழு நெளியத் தொடங்கியது. அமனின் ஆண்மை, அவனது ஆணவம் தன் மனைவிக்கு மற்றொரு ஆணின் உதவி தேவைப்படலாம் என்பதை ஏற்றுக்கொள்ள விடவில்லை. இலக்கியா அவனிடம் ஏதோ மறைக்கிறாள் என்று அவன் எண்ணத் தொடங்கினான். அடுத்த நாள் மீண்டும் ரவியுடன் பேசியபோது அம்மாவின் உடல்நிலை மீண்டும் மோசமடைந்தது தெரிய வந்தது. அதனால் மீண்டும் அவள் தன் அம்மா வீட்டிற்கு சென்றாள். இப்போது அவர்களின் உரையாடல்கள் ஒரு தம்பதியினருக்கு இடையிலான பேச்சாக இல்லாமல் ஒரு துப்பறியும் அதிகாரியின் விசாரணையைப் போலவே இருந்தது.
ஒரு நாள் இரவு சுமார் 11 மணி அளவில் அமன் இலக்கியாவுக்கு ஃபோன் செய்தான். ஃபோன் பிஸியாக இருந்தது. 2 நிமிடங்கள் கழித்து மீண்டும் அழைத்தான். அப்போதும் பிஸியாகவே இருந்தது. அவனது நெஞ்சில் பொறாமை எரியத் தொடங்கியது. 15 நிமிட தொடர் முயற்சிக்கு பிறகு ஃபோன் இணைக்கப்பட்ட போது அமனின் கோபம் வெடித்தது. யாருடன் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருந்தாய்? நள்ளிரவில் அவனது குரலில் ஆசிட் கலந்திருந்தது. இலக்கியா நாள் முழுவதும் ஓயாத ஓட்டத்தினாலும் அம்மாவை கவனித்து கொண்டதாலும் ஒரு மாதிரி களைத்து போயிருந்தாள். அமன், அது ரவி அண்ணாவிற்கு ஃபோன் செய்தேன். அம்மாவின் காலை நேர மருந்துகள் தீர்ந்துவிட்டன. அதை தான் எழுத சொல்லிக் கொண்டிருந்தேன். பிறகு இலக்கியா ரவியை புகழ்ந்து பேசினாள். அவர் மட்டும் இல்லை என்றால் அம்மாவை நான் எப்படி சமாளித்திருப்பேனோ தெரியாது. இதை கேட்டதும் அமனுக்குள் தீப்பிடித்தது போலானது. மருந்துகள் எழுதி கொண்டிருந்தாயா? அமன் விஷமத்தனமாக சிரித்தான். இரவு 11 மணிக்கு உனக்கு மருந்து நினைவுக்கு வருகிறதா? அல்லது மருந்தின் சாக்கில் வேறு ஏதேனும் நடக்கிறதா? எனக்கு எல்லாம் புரிகிறது இலக்கியா. இலக்கியாவின் கண்களில் கண்ணீர் முட்டியது. நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் அமன்? என் மீது சந்தேகம் கொள்கிறீர்களா? சந்தேகம் இல்லை, எனக்கு உறுதியாகவே தெரியும். அமன் கத்தினான். நான் இங்கே உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நீ அங்கே வேறொருவனுடன் பேச்சை பாதியில் விட்டுவிட்டு அவன் ஃபோனை துண்டித்தான். அன்று இரவு இலக்கியாவால் தூங்க முடியவில்லை. எந்த கணவனின் அன்பின் மீது அவள் கர்வப்பட்டாளோ அதே கணவன் இன்று அவளது நடத்தையின் மீது துடைக்க முடியாத கரையை ஏற்படுத்திவிட்டான். அடுத்த நாள் அவன் யாரிடமும் சொல்லாமல் இலக்கியாவின் அம்மா வீட்டுக்கு சென்றான். அவளை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்பதே அவன் நோக்கம். இலக்கியா கையில் டீ கப்புடன் ரவியிடம் ஏதோ பேசிக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் இருவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ரவி மரியாதையுடன் எழுந்து நின்றான். வணக்கம் அத்தான் என்றான் ரவி. ஆனால் அவனின் கண்களில் நெருப்பு எரிந்தது. அவன் ரவியை புறக்கணித்துவிட்டு இலக்கியாவின் பக்கம் திரும்பினான். இதுதான் உன் அம்மாவின் நோய் நாடகமா? அவனது குரல் வெறுப்பினால் நடுங்கியது. இதுதான் நீ செய்யும் சேவையா? என் முதுகிற்கு பின்னால் இவ்வளவு கொண்டாட்டங்களா? இலக்கியாவின் முகம் வெளுத்து போனது. அமன், உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள். என்ன முட்டாள்தனமாக பேசுகிறீர்கள்? முட்டாள்தனமா? அவன் அருகில் இருந்த மேஜையின் மீது ஓங்கி அடித்தான். நான் ஒன்றும் குருடன் இல்லை இலக்கியா. சி அமன், உங்கள் எண்ணம் இவ்வளவு தரம் தாழ்ந்தது என்று நான் நினைக்கவே இல்லை. ஒரு சகோதரனைப் போல இந்த இக்கட்டான நேரத்தில் எனக்கு துணையாக இருந்த மனிதனை என்னோடு இணைத்து பேசுகிறீர்களா? உங்களுடைய இந்த புத்தியை நினைத்தால் அருவருப்பாக இருக்கிறது. இலக்கியாவின் குரல் நடுங்கியது. போதும், இந்த அண்ணன் தங்கை நாடகமெல்லாம் இத்துடன் முடிந்தது என்று அவன் தன் தீர்ப்பை கூறினான். இந்த உறவு இன்று இப்போது இந்த நிமிடமே முடிவுக்கு வருகிறது. அந்த அறையில் நிசப்தம் நிலவியது. இலக்கியா ஒரு கற்சிலையைப் போல நின்றிருந்தாள். அவள் மெதுவாக சரி என்று மட்டும் சொன்னாள். அந்த அறையில் ஒரு உறைபனி குளிர் பரவியது. இந்த புயலில் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்த ரவி மெதுவாக பேசினான். அத்தான், நீங்கள் தவறாக புரிந்து கொள்கிறீர்கள். இலக்கியா எனக்கு தங்கை போன்றவள். நீ வாயை மூடு. அவன் அவனை அப்படியே கடித்து தின்று விடுவது போல திரும்பினான். உன்னால் என் குடும்பம் உடைகிறது. நீ எனக்கு பாடம் எடுக்கிறாயா? அப்போது உள்ளே இருந்த அறையில் இருந்து இலக்கியா வெளியே வந்தாள். அவள் கண்களில் ஒரு வைராக்கியம் இருந்தது. அவள் அமனின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து சொன்னாள், இனி எதையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை ரவி அண்ணா. உண்மையை பார்க்க விரும்பாதவர்களுக்கு யாராலும் எதையும் காட்ட முடியாது. இலக்கியா அழுவாள், கெஞ்சுவாள், தன்னை சமாதானப்படுத்துவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் அவளது கண்களில் தெரிந்த வெறுப்பு அவனின் ஆணவத்தை மேலும் தூண்டியது. அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் கதவை ஓங்கி அடித்து சாத்திவிட்டு அங்கிருந்து வெளியேறினான். அன்று இரவு வீடு திரும்பிய அமன் தன் அம்மா ஜானகியிடம் நடந்தவை அனைத்தையும் சொன்னான். ஆனால் அவன் சொல்லிய கதையில் இலக்கியாவை ஒரு துரோகியாகவும் தன்னை ஒரு அப்பாவி கணவனாகவும் சித்தரித்தான். இருப்பினும் ஜானகி அவன் பேச்சை நம்பவில்லை. மகனே, கோபத்தில் எடுக்கும் முடிவு எப்போதும் தவறாகத்தான் இருக்கும். இலக்கியா அப்படிப்பட்ட பெண் கிடையாது. நீ ஒரு முறை நிதானமாக யோசித்துப் பார்.
யோசிப்பதற்கு இனி எதுவும் மிச்சமில்லை அம்மா. நான் என் கண்ணால் பார்த்தேன். இனி இந்த வீட்டில் நான் இருப்பேன், அல்லது உங்கள் செல்ல மருமகள் இருப்பாள். அடுத்த நாள் ஜானகி இலக்கியாவிற்கு ஃபோன் செய்தார். மகளே, உன் வாழ்க்கையை உடைத்து கொள்ளாதே. அவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. நீதான் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை திரும்பி வந்துவிடு, எல்லாம் சரியாகிவிடும். ஃபோனின் மறுமுனையில் இலக்கியா சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு சொன்னாள், அத்தை, எந்த உறவில் மரியாதை இல்லையோ அதை மீண்டும் இணைப்பதில் என்ன பயன்? அவர் என் சுய கௌரவத்தின் மீதே கேள்வி எழுப்பிவிட்டார். நான் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வேன். ஆனால் என் சுய மரியாதையில் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். அதன் பிறகு அவர்கள் பாதைகள் நிரந்தரமாக பிரிந்தன. 1000 சத்தியங்கள் செய்து எட்டிய அந்த உறவு சட்டப்பூர்வமாக ஒரு நொடியில் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு அவன் நிரந்தரமாக பெங்களூருக்கே சென்று விட்டான். கடந்த கால நினைவுகளில் மூழ்கியிருந்த அமனின் காதுகளில் ஒரு குரல் ஒலித்தது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்கி விட்டோம். சென்னை விமான நிலையத்தில் இறங்கியவுடன் அமன் தான் ஏற்கனவே முன்பதிவு செய்திருந்த கருப்பு நிற மெர்சிடிஸ் காரை நோக்கி நடந்தான். அவள் இல்லாமல் அவன் எவ்வளவு பெரிய ஆளாக வளர்ந்து விட்டான் என்பதை காட்ட நினைத்தான். அவன் முகத்தில் ஒரு பொய்யான ஆனால் தன்னம்பிக்கை நிறைந்த புன்னகையை வரவழைத்து கொண்டான். இலக்கியா அனுப்பிய முகவரியை அவன் தன் மொபைலில் பார்த்தான். அது புதிய முகவரியாக இருந்தது. ஓ, மேடம் வீட்டை கூட மாற்றிவிட்டாரா? அவனின் மனதில் ஒரு கசப்புணர்வு தோன்றியது. வாடகைக்கு ஏதோ ஒரு அறை எடுத்திருப்பாள். இல்லை என்றால் அவளுக்கு ஏது தகுதி என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டான். டாக்ஸி ஒரு பிரம்மாண்டமான 3 அடுக்குமாடி வீட்டின் முன்னால் நின்றது. வீட்டின் வெளியே இலக்கியாஸ் கிச்சன் என்ற அழகான போர்டு வைக்கப்பட்டிருந்தது. அவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். இது என்ன? இலக்கியா ஏதாவது தொழில் தொடங்கினாளா? அவன் ஒரு பெருமூச்சு விட்டு இரும்பு கேட்டில் இருந்த மணியை அடித்தான். பிறகு தன் மெர்சிடிஸ் காருக்கு அருகில் ஸ்டைலாக நின்று கொண்டான். அவனது இதயம் வேகமாக துடித்தது. ஆனால் முகத்தில் கர்வமான ஒரு முகமூடியை அணிந்திருந்தான். சுத்தமான சீருடை அணிந்த ஒரு பெண் கதவை திறந்தாள். சொல்லுங்கள், யாருக்காக வந்திருக்கிறீர்கள்? நான் இலக்கியாவை சந்திக்க வேண்டும் என்று அவன் கனமான குரலில் சொன்னான். அந்த பெண் அவனை உள்ளே அழைத்து சென்று வரவேற்பறையில் அமர வைத்தாள். அவன் அறையை சுற்றிலும் நோட்டமிட்டான். வரவேற்பறைக்கு முன்னால் ஒரு பெரிய ஹால் இருந்தது. அது ஒரு தொழில்முறை சமையலறையாக மாற்றப்பட்டிருந்தது. அங்கே 8 முதல் 10 பெண்கள் மிக வேகமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு சிலர் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருந்தனர். சிலர் ரொட்டிகளை தேய்த்து கொண்டிருந்தனர். வேறு சிலர் டிஃபன் பாக்ஸுகளை பேக் செய்து கொண்டிருந்தனர். காற்றில் மசாலாக்களின் நறுமணமும் வேலையின் பரபரப்பும் நிறைந்திருந்தது. அந்த இடம் ஒரு வணிக மையம் போல இருந்தது. அங்கே ஒரு பெரிய அளவில் உணவு சமைக்கப்பட்டு வந்தது. இதையெல்லாம் பார்த்து அவன் திகைத்து போனான். அப்போது ஒரு குரல் கேட்டது. மாதுரி, இந்த 100 டிஃபன் பாக்ஸ்களையும் செந்தில் ஆன்சன் அலுவலகத்திற்கு அனுப்ப வேண்டும். சீக்கிரம் செய். அவன் அந்த குரல் வந்த திசையை நோக்கினான். அவனுக்கு முன்னால் இலக்கியா நின்றிருந்தாள். அதே இலக்கியாதான். ஆனால் இன்று அவள் முற்றிலும் மாறுபட்டு தெரிந்தாள். அவள் ஒரு அழகான நீல நிற பட்டுப்புடவை அணிந்திருந்தாள். அதற்கு மேல் ஒரு வெள்ளை நிற ஏப்ரான் கட்டியிருந்தாள். தலைமுடி ஒரு கொண்டையாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருந்தது. முகத்தில் சோர்வுக்கு பதிலாக ஒரு விதமான தனி பொலிவு மின்னியது. அவள் முன்பை விட இன்னும் அழகாக தெரிந்தாள். அவள் அவனை பார்த்தாள். அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய மர்மமான புன்னகை இருந்தது. அதில் ஏதோ ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருந்தது. அவளது தன்னம்பிக்கை அவனை ஒருவித அசௌகரியத்திற்கு உள்ளாக்கியது. வந்துவிட்டீர்களா? அவள் குரல் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய புயல் இருப்பதை அவன் உணர்ந்தான். நல்லது செய்தீர்கள். அவன் சில நொடிகள் மௌனமாக நின்றான். இலக்கியா தனது ஏப்ரானை கழற்றிவிட்டு கைகளை துடைத்து கொண்டாள். பிறகு அவள் சோபாவிற்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அவளது கண்களில் ஒரு வினோதமான நிதானம் இருந்தது. உட்காருங்கள்
இலக்கியா சைகை காட்டினாள். பயணம் நீண்டதாக இருந்திருக்கும். இந்த உரையாடலை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று அமன் நினைத்தான். அவன் தனது கோட்டை சரி செய்து கொண்டு சோபாவில் அமர்ந்தவாறே சொன்னான், ஆமாம், இருந்தாலும் பெங்களூருவிலிருந்து சென்னை வருவது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. நான் பிசினஸ் கிளாஸில் தான் பயணம் செய்கிறேன். இலக்கியா அவன் சொன்னதை கேட்டாள். ஆனால் அவளது முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. நல்லது என்று மட்டும் சொன்னாள். இந்த எதிர்வினை அவன் எதிர்பார்த்ததற்கு நேர்மாறாக இருந்தது. இலக்கியா இதை கேட்டு வியக்க வேண்டும், பொறாமைப்பட வேண்டும், அல்லது ஏதாவதொரு உணர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் அவளுக்கு இது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இதெல்லாம் என்ன? அவன் சுற்றிலும் பார்த்து கொண்டே கேட்டான். எப்போதிலிருந்து? அதாவது இந்த தொழில். இலக்கியா மெல்லியதாக புன்னகைத்தாள். உங்களிடமிருந்து பிரிந்த பிறகுதான். முதலில் வெறும் 8-10 பேருக்கு மட்டும் டிஃபன் செய்து கொடுத்து கொண்டிருந்தேன். இப்போது தினமும் சுமார் 300-350 டிஃபன் பாக்ஸ்கள் போகின்றன. சென்னையில் 3 நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் என்னிடம் உள்ளன. இப்போது அமனுக்கு பொறாமை ஏற்படத் தொடங்கியது. விவாகரத்து செய்த தன் மனைவி இன்று தன்னை விட அதிக வெற்றியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதை கண்டான். அப்படியானால் இதற்காகத்தான் என்னை அழைத்தாயா? உனது வெற்றியை எனக்கு காட்டுவதற்காகவா? அமனின் குரலில் எரிச்சல் அப்பட்டமாக தெரிந்தது. இலக்கியா தலையசைத்தாள். இல்லை அமன், நான் காட்ட நினைப்பது இன்னும் பாக்கி இருக்கிறது. அவள் குரலில் ஒரு தீவிர தன்மை வந்தது. அது மாடி அறையில் இருக்கிறது. இதை கேட்டதும் அமனின் இதய துடிப்பு அதிகமானது. மாடியிலா? அங்கே என்ன இருக்கிறது? இலக்கியா எழுந்து நின்றாள். வாருங்கள், உங்களுக்கு காட்டுகிறேன். அமனின் கர்வம் இப்போது பயமாக மாறத் தொடங்கியது. நான் இங்கேயே இருக்கிறேன் என்று தயக்கத்துடன் சொன்னான். பேச வேண்டியதை இங்கேயே பேசிவிடலாம். நான் மேலே வரப்போவதில்லை. இலக்கியா அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். அமன், இவ்வளவு தூரம் வந்துவிட்டீர்கள். இன்னும் சில அடிகள் நடப்பதில் என்ன? இன்று நான் உங்களுக்கு காட்டப்போவதை பார்த்த பிறகு உங்களது செல்வம், பணம், அந்தஸ்து என அனைத்தும் அர்த்தமற்றதாக தோன்றும். அவள் கதவை நோக்கி சைகை செய்தாள். என்னுடன் வாருங்கள். அமனின் இதயம் பலமாக அடித்து கொண்டது. இலக்கியாவின் குரலில் ஒருவித உண்மையின் வெப்பம் இருந்தது. அது அவனை பயமுறுத்தியது, அதே சமயம் ஈர்த்தது. அவன் விரும்பாமலேயே ஒரு வசியப்பட்ட மனிதனைப் போல அவளுக்கு பின்னால் படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். அவனது சுய நினைவை இழக்கச் செய்ய போகும் அந்த மர்மமான காட்சியை நோக்கி அவன் சென்றான். மேல்தளத்தின் சூழல் கீழ்த்தளத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்டு இருந்தது. அங்கே ஒரு நிம்மதியான அமைதி நிலவியது. இலக்கியா ஒரு மூடிய கதவின் முன்னால் சென்று நின்றாள். அவள் கதவின் மீது கையை வைத்தாள். ஆனால் அதை திறக்கவில்லை. அவள் திரும்பி அமனை ஒரு ஆழமான பார்வை பார்த்தாள். அமன், உங்களுடைய கர்வத்தையும் கோபத்தையும் ஒரு சில நிமிடங்களுக்கு வெளியிலேயே விட்டுவிடுங்கள். அமனால் எதுவும் பேச முடியவில்லை. உள்ளே செல்வதற்கு முன் ஒரு விஷயம் கேட்கலாமா என்று இலக்கியா கேட்டாள். அமன் தலையை மட்டும் அசைத்தான். உங்கள் அம்மாவிடம் கடைசியாக எப்போது பேசினீர்கள்? இந்த கேள்வி ஒரு அம்பை போல அவனின் நெஞ்சில் தைத்தது. அவனுக்கு அது நினைவில் கூட இல்லை. ஒருவேளை 2 மாதங்களுக்கு முன்போ அல்லது 3 மாதங்களோ. அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அப்படியே தன் பார்வையை தாழ்த்தி கொண்டான். இலக்கியா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். ஒருவேளை நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளவு மட்டும் சொல்லிவிட்டு அவள் மெதுவாக கதவை தள்ளினாள். கதவு திறந்தது. உள்ளே இருந்த காட்சியை கண்டதும் அவனின் கண்களுக்கு முன்னால் இருள் சூழ்ந்தது. இதய துடிப்பு அப்படியே நின்றுவிட்டது போலிருந்தது. அவனது காலடியில் இருந்த பூமி நழுவுவதை அவன் உண்மையாகவே உணர்ந்தான். ஒரு சுத்தமான படுக்கையில் ஒரு முதிய பெண் படுத்திருந்தார். அந்த பெண் வேறு யாருமல்ல, அவனது சொந்த தாய் ஜானகிதான். ஆனால் இது அவன் அறிந்த அவனது அம்மா கிடையாது. அவர் வெறும் எலும்புக்கூடாக தெரிந்தார். முகத்தில் ஆழமான சுருக்கங்கள் விழுந்திருந்தன.
கண்கள் குழி விழுந்து கன்னங்கள் ஒட்டி போயிருந்தன. அவரது தலைக்கு அருகில் ஒரு குளுக்கோஸ் பாட்டில் தொங்கிக் கொண்டிருந்தது. அருகில் இருந்த மேஜையில் மருந்து பாட்டில்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. அமனின் வாயில் இருந்து ஒரு அலறல் வெளிவர போய் தங்கியது. அவனால் தன் சொந்த தாயையே அடையாளம் காண முடியவில்லை. அம்மா! அவனது குரல் ஒரு ஒடுக்கப்பட்ட நடுங்கும் முணுமுணுப்பாக வெளிவந்தது. தன் மகனை தன் முன்னால் கண்டதும் ஜானகியின் அணைந்து கொண்டிருந்த கண்களில் ஒரு கணம் பிரகாசம் மின்னியது. ஆனால் அடுத்த கணமே அந்த பிரகாசம் கண்ணீராக மாறியது. அவர் படுக்கையில் சாய்ந்தவாறு எழுந்து உட்கார்ந்தார். அமன், மகனே, நீயா? அவரது குரல் மைல்கள் தொலைவில் இருந்து வருவது போல மிக மெலிதாக இருந்தது. அமன் அப்படியே திகைத்து நின்றான். அவனது மூளை வேலை செய்யவில்லை. அவன் எவ்வித கர்வத்தை காட்ட வந்தானோ அந்த அகங்காரமும் அந்த மிதப்பும் அனைத்தும் ஒரே நொடியில் உருகி கண்கள் வழியாக கண்ணீராக வழிந்தோட தயாராக இருந்தது. அவன் தள்ளாடும் காலடிகளுடன் படுக்கைக்கு அருகில் சென்றான். அம்மா, நீங்கள் நீங்கள் இங்கே எப்படி? உங்கள் நிலைமை ஏன் இப்படி ஆனது? என்ன நடந்தது? அவன் மூச்சு விடாமல் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டான். நீங்கள் அண்ணனிடம்தானே இருந்தீர்கள், பிறகு இந்த நிலையில் இங்கே எப்படி? ஜானகியால் எதுவும் சொல்ல முடியவில்லை. அவரது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. இதுவரை அமைதியாக கதவருகே நின்று கொண்டிருந்த இலக்கியா முன்னே வந்தாள். ஜானகியின் தலையை வருடிவிட்டு அவரது கண்ணீரை துடைத்தாள். பிறகு அமனை பார்த்தாள். உங்களுக்கு பதில் வேண்டுமா? அப்படியானால் அம்மாவிடமே கேளுங்கள். தன் தாயை ஒரு சுமையாக நினைத்து மூத்த மகனின் வாசலில் விட்டுவிட்டு வந்த ஒரு மகனின் கதையை கேளுங்கள். அதன் பிறகு அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று கூட திரும்பி பார்க்காத ஒரு மகனின் கதையை கேளுங்கள். இலக்கியாவின் வார்த்தைகள் அமனை அம்பு போல துளைத்தன. அவன் அங்கேயே படுக்கைக்கு அருகில் முழங்காலிட்டு தரையில் அமர்ந்தான். தனது தாயின் உலர்ந்த சுருக்கங்கள் நிறைந்த கைகளை பற்றி கொண்டான். அவனது கண்ணீர் இப்போது நிற்கும்பாடில்லை. அம்மா, சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி நடந்தது? அவனது குரலை கேட்டதும் ஜானகியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. அவர் அமனின் தலையை வருடிக்கொண்டே பேசத் தொடங்கினார். நீ போன பிறகு நான் நினைத்தேன், பரவாயில்லை, ஒரு மகன் இல்லாவிட்டால் மற்றொரு மகன் இருக்கிறான் என்று. உன் அண்ணி சில நேரங்களில் சொல்வாள், அத்தை, இப்போது நாள் முழுவதும் படுக்கையிலேயே கிடக்கிறீர்கள் என்று. சில சமயம் உன் அண்ணனிடம் சொல்வாள், இவரது மருந்து செலவை பாருங்கள், இதில் பாதி வீட்டு ரேஷனை வாங்கிவிடலாம் என்று குத்தி காட்டுவாள். நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அமைதியாக பொறுத்திருந்தேன். மகனே, இதுதான் இனி என் வீடு, வேறு எங்கே போவேன் என்று நினைத்தேன். ஒரு நாள் உன் அண்ணி என்னை பார்த்து கொள்ளும் பொறுப்பை இனி சுமக்க முடியாது என்று கராராக சொல்லிவிட்டாள். அன்று வீட்டில் பெரிய சண்டை நடந்தது. நான் நம்பிக்கையுடன் உன் அண்ணனை பார்த்தேன். அவன் தன் தாய்க்காக போராடுவான், தன் மனைவிக்கு புரிய வைப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் மௌனமாக இருந்தான். மகனே, தன் மனைவிக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அன்று இரவு எனக்கு புரிந்துவிட்டது, இனி அந்த வீட்டில் எனக்கு இடமில்லை என்று. அடுத்த நாள் காலை உன் அண்ணன் என்னிடம் வந்தான். அம்மா, வா, உன்னை இன்று ஒரு கோயிலுக்கு அழைத்து செல்கிறேன், உன் மனம் மாறும் என்றான். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? என் மகனுக்கு தன் தவறு புரிந்துவிட்டது என்று நினைத்தேன். நல்ல உடைகளை உடுத்திக்கொண்டு அவனுடன் காரில் ஏறினேன். கார் நகரத்திற்கு வெளியே ஒரு பெரிய பழைய கட்டிடத்தின் முன்னால் நின்றது. அவன் என் கையை பிடித்து கேட் உள்ளே அழைத்து சென்று சொன்னான், அம்மா, இனிமேல் இதுதான் உன்னுடைய வீடு. நான் கத்திக்கொண்டே இருந்தேன், அவனை அழைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவன் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. மகனே, ஒரு முறை கூட இல்லை. அது ஒரு முதியோர் இல்லம் அமன் என்று ஜானகி அம்மா விம்மிக்கொண்டே சொன்னார். பெயர்தான் ஆசிரமம், ஆனால் அது நரகத்தை விட கேவலமாக இருந்தது. காய்ந்து போன ரொட்டி, அழுக்கான படுக்கை, எங்கு பார்த்தாலும் என்னை போன்ற துரதிர்ஷ்டவசமான தாய்மார்களும்
தந்தையர்களும் இருந்தனர். பிள்ளைகள் இருந்தும் அனாதைகளாக நின்றார்கள். 2 நேர உணவை ஏதோ பிச்சை போடுவது போல தூக்கி போட்டார்கள். என்னால் அங்கே இருக்க முடியவில்லை. இவ்வளவு சொன்னதும் அவர் மூச்சிறைக்கத் தொடங்கினார். அவரது குரல் வலியிலும் பலவீனத்திலும் அமிழ்ந்து போனது. பிறகு சொன்னார், நான் ஒரு நாள் இரவு அங்கிருந்து சத்தமில்லாமல் தப்பித்து விட்டேன். பசி பட்டினியுடன் தெருக்களில் அலைந்து திரிந்தேன். அன்று நான் ஒரு கோயிலின் படிக்கட்டில் அமர்ந்திருந்தேன். அப்போதுதான் இலக்கியா என்னை பார்த்தாள். இலக்கியா பேச்சு தொடர்ந்தாள். நான் அன்று கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கே கிழிந்த பழைய உடையில் ஒரு பெண் பிச்சைக்காரர்களுடன் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். நான் அவர்களை கடந்து செல்ல முயன்றேன். ஆனால் அதற்குள் அவர் நிலைமை மிகவும் மோசமடைந்திருந்தது. கடந்த 2 மாதங்களாக அவர் என்னுடன் தான் இருக்கிறார். இந்த கதையை கேட்டதும் அமனின் மூளை மரத்து போனது. எந்த தாய் 2 மகன்களுக்கும் விரல் பிடித்து நடக்க கற்றுக் கொடுத்தாரோ அதே தாய் இன்று தெருவில் அலைய விடப்பட்டிருந்தார். அமனின் தலை அவமானத்திலும் குற்ற உணர்விலும் குனிந்தது. அவன் நடுக்கத்துடன் இலக்கியாவை பார்த்தான். நீ ஏன் இதை என்னிடம் முன்பே சொல்லவில்லை இலக்கியா? ஏன் ஒரு ஃபோன் கூட செய்யவில்லை? அவனது குரலில் ஒரு ஆதங்கம் இருந்தது. இலக்கியா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். நினைத்து பாருங்கள், உங்களுக்கு ஃபோன் செய்தேன். ஒரு முறை அல்ல, பல முறை செய்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள்... அவனுக்கு அந்த தவறவிட்ட அழைப்புகள் நினைவுக்கு வந்தன. அவற்றை அவன் அலட்சியப்படுத்தியிருந்தான். இலக்கியா பேச்சு தொடர்ந்தாள். அமன், நீங்கள் எதையும் தெரிந்து கொள்ள முயலவே இல்லை. உங்கள் உலகத்திலேயே நீங்கள் அவ்வளவு மூழ்கி போயிருந்தீர்கள். ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை. உங்களுக்கு ஒரு தாய் இருக்கிறார் என்பதையே மறந்து விட்டீர்கள். அவனிடம் பதில் ஏதும் இல்லை. அவன் தன் சொந்த கண்களிலேயே ஒரு குற்றவாளியாக நின்றான். அப்போது ஜானகி பலவீனமான குரலில் சொன்னார், தவறு உன்னுடையதோ உன் அண்ணனுடையதோ இல்லை மகனே, தவறு என்னுடையதுதான். உங்களை போன்ற கல்நெஞ்சம் கொண்ட மகன்களை பெற்றெடுத்தது என் தவறு. ஒரு தாயின் வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் எந்த ஒரு மகனுக்கும் மரணத்தை விடக்கூடியவை. ஜானகி தொடர்ந்து சொன்னார், பார், எந்த மனைவியின் மீது நீ சந்தேகம் கொண்டாயோ, யாரை நீ வீட்டை விட்டு துரத்தினாயோ, அவளால்தான் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். இவள் இரவும் பகலும் எனக்கு சேவை செய்தாள். நான் எந்த உபகாரமும் செய்யவில்லை அத்தை. எனக்கு நீங்கள் என் தாயை போன்றவர் என்றாள் இலக்கியா. கஷ்ட காலத்திலும் துக்கத்திலும் என் அம்மாவை தனியாக விடாத நான் உங்களை எப்படி தனியாக விடுவேன்? என் அம்மா என்னை தனியாக விட்டுவிட்டு இறந்து விட்டார். ஆனால் உங்களை இழக்க நான் விரும்பவில்லை. இதை கேட்டதும் அவனின் இதயம் வெடித்து விடுவது போலிருந்தது. எந்த பெண்ணை துரோகி என்று சொன்னானோ, எவள் மீது அசிங்கமான பழியை சுமத்தினானோ, அவள்தான் இன்று அவன் தாயின் உயிரை காப்பாற்றியிருக்கிறாள். அவனது கர்வம், அவனது திமிர், அவனது மொத்த அடையாளமுமே இன்று இலக்கியாவின் காலடி தூசியைப் போல தெரிந்தது. அந்த அறையில் மீண்டும் ஒரு கனமான நிசப்தம் நிலவியது. கதவை தட்டும் சத்தம் அந்த அமைதியை கலைத்தது. உள்ளே வா தம்பி. அது ஒரு பரிச்சயமான குரல். அவன் கதவை நோக்கினான். அங்கே ரவி நின்றிருந்தான். அவன் ஜானகியின் அருகில் வந்தான். அம்மா, இப்போது எப்படி இருக்கிறீர்கள் என்று மிகுந்த பாசத்துடன் கேட்டான். பாருங்கள், உங்கள் மருந்துகள் அனைத்தையும் வாங்கி வந்துவிட்டேன். ரவி மருந்துகளை மேஜை மீது வைத்துவிட்டு இலக்கியாவிடம் சொன்னான். அக்கா, வேறு ஏதேனும் தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் இப்போது கிளம்புகிறேன். ரவி சென்ற பிறகு இலக்கியாவும் எழுந்து நின்றாள். நான் கீழே வேலையை பார்த்துவிட்டு வருகிறேன். நீங்கள் அம்மாவிடம் அமர்ந்து பேசுங்கள். அவன் இன்னும் அந்த அதிர்ச்சியிலேயே இருந்தான். அவன் எதுவும் சொல்லவில்லை. இலக்கியா சென்ற பிறகு அந்த அறையில் அவனும் அவன் தாயும் மட்டுமே இருந்தனர். ஜானகி அம்மா சொன்னார், இலக்கியா யாரென்று தெரியுமா அமன்? அவள் வைரம், கோகினூர் வைரம். ஆனால் நீ ஒரு முட்டாள். வைரத்தை கல் என்று நினைத்து தெருவில் வீசி எறிந்து விட்டாய். அவன் ஏதோ சொல்ல முயன்றான். வாயை மூடு. ஜானகியின் குரல் சற்று உயர்ந்தது.
எனக்கு எல்லாம் தெரியும். அவள் தன் தாயை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடன் அழைத்து வர விரும்பினாள். ஆனால் நீதான் மறுத்துவிட்டாய். அந்த ரவி, யாரை நீ உன் எதிரி என்று நினைத்தாயோ, அவன் அவளது சகோதரன், ஒரு உடன்பிறவா சகோதரன். சொந்தமாக சகோதரன் இல்லாத ஒரு பெண் ஒருவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டால் அதில் என்ன பாவம் இருக்கிறது? சொல் எனக்கு, இதில் என்ன தவறு? ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாட்டையடியாக அமனின் ஆன்மாவை தாக்கியது. நீ இப்போது பெரிய வெற்றியாளராகி விட்டாய் இல்லையா? நல்ல வேலை, பெரிய கார், பெரிய வீடு, வங்கியில் நிறைய பணம். ஆனால் இதயம், உன் இதயம் ஒரு காசுக்கு கூட பெறாதது. அமன் தன் தாயின் கைகளை பற்றி கொண்டான். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. இப்போது என்னுடன் வாருங்கள். நான் உங்களை திரும்ப அழைத்து செல்கிறேன். பெங்களூருவில் நான் இரவும் பகலும் உங்களுக்கு சேவை செய்வேன். உலகின் எல்லா மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தருவேன். இதை கேட்டதும் ஜானகி ஒரு வாடிய புன்னகையை சிந்திவிட்டு சொன்னார், மகனே, எந்த மகிழ்ச்சிக்காக நீ என்னை பெங்களூரு அழைத்து செல்ல நினைக்கிறாயோ, அந்த மகிழ்ச்சி எனக்கு இங்கே என் மகளிடமே கிடைத்து கொண்டிருக்கிறது. நீ உன் வேலையில் மூழ்கி போயிருப்பாய். உன் மீட்டிங்குகள் அல்லது பார்ட்டிகளில் பிஸியாக இருப்பாய். நான் உன்னுடைய அந்த பெரிய வீட்டில் ஒரு மூலையில் கிடந்து உனக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். வேண்டாம் மகனே, இனி நான் அலைந்து திரிய விரும்பவில்லை. என் இறுதி காலம் இனி என் மகளிடமே கழியும். அப்போது இலக்கியா மீண்டும் அறைக்குள் வந்தாள். மெதுவாக கதவை சாத்திவிட்டு அமனுக்கு அருகில் வந்து நின்றாள். அம்மாவிடம் பேசிவிட்டீர்களா? அவன் தலையை உயர்த்தினான். அவனது கண்கள் சிவந்திருந்தன. குரலில் ஆழமான ஏமாற்றம் இருந்தது. அம்மா என்னுடன் வர தயாராக இல்லை இலக்கியா. உன்னுடன் இருக்கவே விரும்புகிறார். அதில் என்ன தவறு? இலக்கியா அமைதியாக கேட்டாள். ஒரு மனிதனுக்கு எங்கே நிம்மதி கிடைக்கிறதோ அங்கேதானே அவர் இருக்க வேண்டும். ஆனால் அவர் என் அம்மா. அமனின் குரலில் ஒரு இயலாமை இருந்தது. அவர்களை கவனித்துக் கொள்வது என் கடமை. கடமையா? இலக்கியாவின் குரலில் ஒரு மெல்லிய கிண்டல் இருந்தது. உங்கள் அண்ணனை நம்பி அவர்களை விட்டுவிட்டு வந்தபோதோ, அல்லது பல மாதங்களாக ஒரு முறை கூட ஃபோன் செய்து அவர்கள் நலனை விசாரிக்காத போதோ உங்களுக்கு இந்த கடமை நினைவுக்கு வரவில்லையே? கடமை என்பது வெறும் வார்த்தை அல்ல அமன். அதை செயலில் காட்ட வேண்டும். அமனிடம் பதில் ஏதுமில்லை. அவன் தலைகுனிந்து நின்றான். இலக்கியா ஒரு பெருமூச்சு விட்டாள். பாருங்கள் அமன், நான் உங்கள் தாயை உங்களிடமிருந்து பிரிக்க விரும்பவில்லை. அவர் இன்றும் என்றும் உங்கள் தாய்தான். உங்களை தாழ்த்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களை இங்கே அழைக்கவில்லை. நீங்கள் எதிலிருந்து முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தீர்களோ அந்த உண்மையை உங்கள் கண்களால் நீங்களே பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அழைத்தேன். நீங்கள் எதை சந்திக்க தயங்கி ஒதுங்கி ஓடினீர்களோ அந்த உண்மையை உங்கள் கண்களால் நீங்களே பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அழைத்தேன். இலக்கியாவின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கண்ணாடி போல இருந்தது. அதில் அமன் தன் விகாரமான முகத்தை தெளிவாக கண்டான். எந்த பெண்ணை தன் வாழ்க்கையிலிருந்து அவன் தூக்கி எறிந்தானோ அதே பெண் இன்று அவனுக்கு வாழ்க்கை மற்றும் உறவுகளின் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தாள். அவன் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது இருள் சூழ்ந்திருந்தது. அவன் ஓட்டுநரிடம் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு செல்லுமாறு கூறினான். ஹோட்டலின் ஆடம்பரமான அறைக்கு சென்றதும் அவன் படுக்கையில் விழுந்தான். அந்த அறையின் நிசப்தம் அவனை வதைத்து கொண்டிருந்தது. அவனுடைய கண்களுக்கு முன்பாக தாயின் அந்த மெலிந்த உதவியற்ற முகம் மீண்டும் மீண்டும் வந்து சென்றது. அவன் சிந்தனையில் ஆழ்ந்தான். ஜானகி அம்மாவை பார்த்தும் பார்க்காதது போல் இருந்திருக்கவோ, அல்லது அவனின் சகோதரருக்கு தகவல் கொடுத்து அவரை மீண்டும் அழைத்து செல்ல சொல்லவோ இலக்கியாவுக்கு மிக எளிதான வழி இருந்தது. ஆனால் அவள் அதை செய்யவில்லை. ஒரு தனி பெண்ணாக இருந்து தன் முன்னாள் மாமியாரை வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு மகளின் கடமையை செய்தாள். இப்போதுதான் அமனுக்கு புரியத் தொடங்கியது. தான் இலக்கியாவின் மீது சுமத்திய அத்தனை பழிகளும் ஆதாரமற்றவை என்றும்,
அவை அவனது தவறான எண்ணங்களின் விளைவு என்றும். இப்போது அவன் பார்வையில் இலக்கியாவின் மீது மதிப்பும் மரியாதையும் மட்டுமே எஞ்சி இருந்தது. அவள் எவ்வளவு உயரிய குணம் கொண்ட மனிதள்! இதை பற்றி சிந்தித்து கொண்டே அவன் எழுந்து ஜன்னல் அருகே போய் நின்றான். கீழே நகரத்தின் விளக்குகள் மின்னிக் கொண்டிருந்தன. மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மும்முரமாக இருந்தார்கள். ஆனால் அவனுக்கு தான் இந்த உலகிலேயே மிகவும் தனிமையான மற்றும் தோற்றுப்போன மனிதன் என்று தோன்றியது. அவன் தன் வாழ்க்கையில் எதை சம்பாதித்தான்? பணத்தையா, புகழையா, அல்லது ஒரு பெரிய வெற்று வீட்டையா? எதை இழந்தான்? அன்பான நேர்மையான மனைவி, பாசமிக்க தாய் மற்றும் எல்லாவற்றிற்கும் மேலாக தன் சுயமரியாதை. இரவு முழுவதும் அவன் உறங்காமல் விழித்திருந்தான். தன் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருந்தான். அவன் தன் தவறுகளை, அகங்காரத்தை, குறுகிய எண்ணங்களை என அனைத்தையும் தன் மனக்கண்ணால் எடை போட்டு பார்த்தான். காலையில் சூரியனின் முதல் கதிர் அறையினுள் நுழைந்தபோது அவன் ஒரு முடிவை எடுத்திருந்தான். அது ஒருவேளை அவன் வாழ்க்கையை ஒரு புதிய திருப்பத்திற்கு இட்டு செல்லும் முடிவாக இருக்கலாம். அவன் இனி ஓடி ஒளிந்து கொள்ள விரும்பவில்லை. அவன் செய்த தவறுகளை எதிர்கொண்டு எப்பாடுபட்டாவது அவற்றை சரி செய்ய ஒரு கடைசி முயற்சியை எடுக்க விரும்பினான். அடுத்த நாள் காலை அவன் விடுதியிலிருந்து நேராக இலக்கியாவின் வீட்டிற்கு சென்றான். அவன் முகத்தில் இப்போது ஆணவத்திற்கு பதிலாக ஆழ்ந்த சோகமும் கண்களில் உண்மையான வருத்தமும் தெரிந்தது. அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு உள்ளே சென்றான். அவனுக்கு முன்னால் இலக்கியா நின்று கொண்டிருந்தாள். நான் அம்மாவிடம் பேச வந்திருக்கிறேன் என்று அவன் கூறினான். அத்தை உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இலக்கியா கூறினாள். பின்பு அவன் சமையலறையின் மூலையில் இருந்த ஒரு நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தான். மணிக்கணக்கில் நேரம் கடந்தது. அவன் அங்கேயே அமைதியாக அமர்ந்திருந்தான். இலக்கியா வேலை செய்வதை அவன் கவனித்து கொண்டிருந்தான். அவள் தன் குழுவினருக்கு அறிவுரைகளை வழங்கிக் கொண்டும் ஒவ்வொரு வேலையையும் முழு ஈடுபாட்டுடன் செய்து கொண்டும் இருந்தாள். முன்பு ஒருபோதும் தான் பார்க்க தவறிய அந்த இலக்கியாவை இன்று அவன் கண்டான். ஒரு வலிமையான, தன்னம்பிக்கை கொண்ட, கருணையுள்ள பெண். மதியம் ஜானகி அம்மா தூக்கத்திலிருந்து எழுந்ததும் அவன் அவரிடம் சென்று எதுவுமே பேசாமல் மெதுவாக அவர் கால்களை பிடித்துவிடத் தொடங்கினான். ஜானகி அம்மாவால் தன் மகனின் கண்களில் இருந்த உண்மையான குற்ற உணர்வை காண முடிந்தது. அன்று மாலை வரை அவன் தன் அம்மாவுக்கு பணிவிடைகள் செய்தான். அவனை தன் கைகளால் சூப் புகட்டினான். மருந்து மாத்திரைகளை சரியாக கவனித்து கொண்டான். இந்த நிலை அடுத்த 2 நாட்களும் தொடர்ந்தது. அவன் தினமும் காலையில் வருவான், மாலை வரை அம்மாவுக்கு சேவை செய்வான். அவன் அதிகமாக பேசவில்லை, யாருடைய வேலையிலும் குறுக்கிடவில்லை. இலக்கியாவின் வீட்டில் ஒரு அந்நியனைப் போலவே அவன் இருந்தான். இலக்கியாவும் மௌனமாக இதையெல்லாம் கவனித்து கொண்டிருந்தாள். அவர்கள் இருவருக்கும் இடையே ஒரு நீண்ட ஆழமான அமைதி நிலவியது. ஒரு நாள் அவன் அம்மாவின் அறையில் இருந்தபோது இலக்கியா அவனுக்கு டீ கொண்டு வந்தாள். அவன் தயக்கத்துடன் அந்த கப்பை பெற்றுக்கொண்டான். தேங்க்யூ, அவன் மெதுவாக கூறினான். இலக்கியா எந்த பதிலும் சொல்லவில்லை. அங்கேயே நின்று கொண்டிருந்தாள். பிறகு அவள் கேட்டாள், நீங்கள் பெங்களூரு திரும்பி செல்ல வேண்டாமா? உங்களுக்கு அங்கே வேலை இருக்குமே. அவன் தன் தலை குனிந்தான். நான் என் அலுவலகத்தில் 1 மாதம் விடுமுறை எடுத்துக்கொண்டேன். அம்மா குணமடையும் வரை நான் இங்கேயே இருப்பேன். இதை கேட்டதும் இலக்கியாவின் கண்களில் ஒரு கணம் ஆச்சரியம் எண்ணியது. நீங்கள் இப்படி செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று இலக்கியா கூறினாள். நான் தான் அத்தையை கவனித்துக் கொள்கிறேனே. எனக்கு தெரியும் என்றான் அவன். ஆனால் ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமையை நான் இதுவரை செய்யவில்லை. இப்போது என்னை அதை செய்ய விடு இலக்கியா, தயவு செய்து. என் தவறுகளை திருத்திக் கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இப்போது இலக்கியாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவர்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த மௌனம் இன்று முதல் முறையாக உடைந்தது. அவன்
இன்று தன் அம்மாவுக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்லாமல் இலக்கியாவின் வீட்டின் சிறு சிறு வேலைகளிலும் உதவி செய்தான். ஏதாவது கனமான பொருளை தூக்க வேண்டும் என்றால் அவன் தானாக முன்வந்து உதவினான். சந்தையிலிருந்து ஏதாவது பொருட்கள் வாங்க வேண்டும் என்றால் அவனே வாங்கி வந்தான். மதிய நேரத்தில் சமையலறை சிங் அடைத்து கொண்டிருப்பதை இலக்கியா கவனித்தாள். பிளம்பர் வருவதற்கு தாமதமானதால் வேலை நின்று போனது. இதை பார்த்த அமன் தானே கருவிகளை எடுத்துக்கொண்டு அதை சரி செய்ய தொடங்கினான். 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சிங் சரியானது. அமனின் உடைகளும் கைகளும் முழுமையாக அழுக்காகி இருந்தன. இலக்கியா அவனை திகைப்போடு பார்த்து கொண்டிருந்தாள். இவன் அதே அமன்தான். ஒரு காலத்தில் தன் துணிகளை கூட அலமாரியிலிருந்து தானாக எடுக்க மாட்டான். தன் உடையில் ஒரு சிறு கரைபட்டால் கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. இன்று அதே மனிதன் எந்த தயக்கமும் இன்றி அந்த அழுக்கு தண்ணீரில் கை வைத்து சிங்கை சரி செய்து கொண்டிருந்தான். அவன் கைகளை கழுவிவிட்டு இலக்கியாவை பார்த்தபோது இலக்கியாவின் கண்களில் கண்ணீர் மல்கி இருந்தது. இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அமன் என்று அவள் மெல்லிய குரலில் கூறினாள். தேவை இருக்கிறது என்று அமன் சொன்னபோது இலக்கியாவுக்கு முதல் முறையாக தோன்றியது அமன் நிஜமாகவே மாறிக்கொண்டிருக்கிறான் என்று. அவனது அகங்காரம், அவனது பிடிவாதம் என அனைத்தும் உருகி இப்போது ஒரு உண்மையான மனிதனாக அவன் உருமாறிக் கொண்டிருந்தான். தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு அதை சரி செய்ய எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கும் ஒரு மனிதனாக அவன் தெரிந்தான். அடுத்த நாள் காலை சூரிய கதிர்கள் ஒரு புதிய நம்பிக்கையோடு வீட்டிற்குள் நுழைந்தபோது அமன் அம்மாவின் அறைக்குள் நுழைய முயன்றான். அதே சமயம் வாசலில் அழைப்பு மணி ஒலித்தது. அப்போது ரவி ஏதோ ஒரு வேலையாக வீட்டிற்கு வந்தான். ரவி சமையலறையில் இலக்கியாவுடன் ஏதோ பேசிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் அவனை பார்த்தான். ஒரு கணம் அமனின் கால்கள் திக்கித் திணறின. அவனது கடந்த காலம் மீண்டும் அவன் கண்ணெதிரே நிழலாடியது. அவன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு ரவியை கூப்பிட்டான். ரவி, நான் உன்னிடம் 2 நிமிடம் பேசலாமா? ரவியும் இலக்கியாவும் அதிர்ச்சியடைந்தனர். ரவி தயக்கத்துடன் வரவேற்பறைக்கு வந்தான். அமன் முன்னால் நின்றிருந்தான். ஆனால் அவனது பார்வை தரை நோக்கி குனிந்திருந்தது. எனக்கு தெரியும், மன்னிப்பு கேட்பதால் நான் செய்த பாவங்கள் குறைந்துவிடாது என்று. ஆனால் உங்கள் உறவின் மீது நான் வீசிய ஒவ்வொரு பழிச்சொல்லுக்கும், உங்கள் மீது சேற்றி வாரி இறைத்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் இன்று உங்கள் இருவரிடமும் நான் மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன். அவன் ரவியின் கண்களை பார்த்து சொன்னான். ரவி, என் பாதுகாப்பின்மையாலும் அகங்காரத்தாலும் நான் அந்த பயங்கரமான பழியை உன் மீது சுமத்தினேன். நீ ஒரு சகோதரனைப் போல எப்போதும் இலக்கியாவுக்கும் என் அம்மாவுக்கும் துணையாக நின்றாய். ஆனால் நானோ உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். ரவி, இந்த பாவி அண்ணனை மன்னித்துவிடு. பிறகு அவன் இலக்கியாவின் பக்கம் திரும்பினான். அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. இலக்கியா, நான் மனதார உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். அப்போது இலக்கியா அவன் பேச்சை இடைமறித்து சொன்னாள். சில தவறுகள் மன்னிப்பிற்கு உரியவை அல்ல. நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை என்னால் இன்றும் மறக்க முடியாது. நான் ஒரு நடத்தையற்ற பெண் என்று நீங்கள் சொன்னீர்களே. இப்போது அவன் விம்மி விம்மி அழத் தொடங்கினான். ரவி திகைத்து நின்றான். இலக்கியாவின் கண்களும் கலங்கி இருந்தன. மலை போன்ற கர்வத்தை கொண்டிருந்த அவன் இன்று இப்படி உடைந்து போய் மன்னிப்பு கேட்பான் என்று அவர்கள் நினைத்தே பார்க்கவில்லை. ரவி முன்வந்து அவனின் தோளில் கை வைத்தான். அத்தான், கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் தவறை ஒப்புக்கொள்கிறதே பெரிய விஷயம். என் மனதில் உங்களை பற்றி எந்த கசப்பும் இல்லை. ரவியின் வார்த்தைகள் ஆறுதலாக இருந்தன. ஆனால் உண்மையான முடிவு இன்னும் பாக்கி இருந்தது. அவன் செய்த குற்றங்களுக்கு உண்மையான பாதிப்பு இலக்கியாவுக்குத்தான். அவளது வாழ்க்கையை தான் அவன் சீரழித்திருந்தான். ரவி சென்ற பிறகு அவன் அங்கேயே தரையில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவன் இலக்கியாவுக்கு முன்னால் கைகளை கூப்பினான். இலக்கியா,
எனக்கு தெரியும் நான் உன் அன்பிற்காக பிச்சை கேட்கிறேன் என்று. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு இலக்கியா. என்னை நிரூபிப்பதற்கு ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு கொடு. அவன் அழுது கொண்டே சொன்னான், நான் உனக்கு கணவனாக அல்ல, உன் வாழ்க்கை துணையாக இருக்க விரும்புகிறேன். உன்னுடைய தொழில், உன்னுடைய அடையாளம் எல்லாமே அப்படியே இருக்கும். நான் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். இலக்கியா ஒரு கற்சிலையைப் போல அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்களுக்கு முன்னால் அன்று அவள் அளவு கடந்த அன்பு வைத்த அதே அமன் நின்று கொண்டிருந்தான். தன் தவறை உணர்ந்து உடைந்து போய் அழுது கொண்டிருக்கும், தன் அன்பை திரும்ப பெற கெஞ்சி கொண்டிருக்கும் ஒரு அமன். அவள் அமனின் கையை பிடித்து அவனை எழுப்பினாள். அமன், நீங்கள் கொடுத்த காயங்கள் மிக ஆழமானவை. அவை ஆற காலமாகும். எனக்கு யோசிப்பதற்கு சிறிது நேரம் கொடுங்கள். அன்று இரவு அமனும் தூங்கவில்லை, இலக்கியாவும் தூங்கவில்லை. இருவருமே தங்கள் மன போராட்டங்களுடன் போரிட்டு கொண்டிருந்தனர். நள்ளிரவில் அமனின் போன் ஒலித்தது. திரையில் இலக்கியாவின் பெயரை கண்டதும் அவனது இதயத் துடிப்பு அதிகமானது. ஹலோ என்று நடுங்கும் குரலில் சொன்னான். மறுபுறம் இலக்கியாவின் அமைதியான ஆனால் உறுதியான குரல் கேட்டது. அமன், நான் நிறைய யோசித்தேன். ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது அவசியம். அமனின் கண்களில் இருந்து மகிழ்ச்சியில் கண்ணீர் வழிந்தது. அவனால் எதுவும் பேச முடியவில்லை. ஆனால் ஒரு நிபந்தனை என்றாள் இலக்கியா. அவன் உடனே சம்மதம் என்றான். இனி இந்த உறவில் இருவரும் சமமானவர்கள் அமன். நாம் ஒருவருக்கொருவர் துணையாக இருப்போம், ஒருவருக்கொருவர் பலமாக இருப்போம். நீங்கள் என் முன்னேற்றத்தை தடுக்கக்கூடாது. சம்மதம் என்றான் அமன் அழுது கொண்டே. என்றென்றும் சம்மதம் இலக்கியா. நான் இன்றே சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டு விண்ணப்பிக்கிறேன். ஃபோன் துண்டிக்கப்பட்டது. ஆனால் இரண்டு இதயங்களுக்கு இடையே அருந்து போயிருந்த அந்த தொடர்பு இன்று மீண்டும் இணைந்தது. அடுத்த நாள் காலை முதல் கதிர்கள் ஒரு புதிய நம்பிக்கையோடு நுழைய யாரோ கதவை தட்டினார்கள். இலக்கியா வெளியே வந்தபோது வாசலில் அமன் நின்றிருந்தான். அவன் கைகள் வெறுமையாக இருந்தன. ஆனால் அவனது கண்கள் இன்று நிறைந்திருந்தன. அவற்றில் உண்மையான அன்பு, ஆழமான வருத்தம் மற்றும் முழுமையான அர்ப்பணிப்பு இருந்தது. உள்ளே வந்ததும் அவன் இலக்கியாவின் முன் முழங்காலிட்டு அமர்ந்து இவ்வளவுதான் சொன்னான். நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையடையாது. நான் உன்னை மீண்டும் ஒருபோதும் இழக்க விரும்பவில்லை. கண்கள் நிறைய கண்ணீருடன் இலக்கியா அவனை தூக்கி நிறுத்தினாள். இருவரும் ஒருவரையொருவர் தழுவிக் கொண்டனர். உணர்ச்சிகளின் அணைக்கட்டுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உடைந்தன. இருவர் கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. எனவே நண்பர்களே, சில கதைகள் முடிந்து போவதற்காக உருவாவதில்லை. மாறாக இன்னும் அழகான ஒரு புதிய வடிவில் மீண்டும் தொடங்குவதற்காகவே உருவாகின்றன. உண்மையான அன்பு என்பது அது சாம்பலில் இருந்தும் உயிர்த்தெழுந்து வாழ்க்கையை மீண்டும் மலர செய்யும் கலை தெரிந்த ஒன்று. நண்பர்களே, இறுதியில் இலக்கியாவும் அமனும் எடுத்த முடிவு சரியானதுதானா? உங்கள் கருத்தை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோன்ற சம்பவங்கள் அல்லது அனுபவங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.